அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, தேய்பிரையில வர சதுர்த்தியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுவோம். இந்த நாள்ல நம்ம விநாயக பெருமானை வணங்கிட்டு நைட்டு பாத்தீங்கன்னா சந்திர பகவானை வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு டே எப்படி போச்சு, நான் எப்படி விநாயகருக்கு பூஜை பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்க. இன்னைக்கு நான் பால் காசும் கொடுத்துட்டேன். தேதி 10 ஆச்சு. அதனால பால் காசு காலையிலேயே எடுத்து வச்சு நான் கொடுத்துட்டேன். இது ஆக்சுவலா ஆகஸ்ட் மாசத்துக்குரியது. நான் மாத்தி செப்டம்பர்னு எழுதிட்டேன். ஏன்னா முடிஞ்ச மாசத்துக்கு தான் நான் பால் காசு எப்பவுமே நம்ம கொடுப்போம் இல்லையா. 1200 ரூபா இந்த மாசம் பால் காசு வந்துச்சு. ஒவ்வொரு மாசமும் வேரி ஆகும். நான் டெய்லியும் 1 லிட்டர் வாங்குவோம். எங்களுக்கு 1 லிட்டர் 40 ரூபாய்க்கு பசும்பால் கிடைக்குது இங்க. டெய்லி அந்த அண்ணன் கொடுத்துருவாங்க. அப்புறம் யோகியை ஸ்கூல்ல விடுறதுக்காக நான் டைரியெல்லாம் சைன் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு பஸ் ஏற்றிட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறனால யோகியெல்லாம் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் ஸ்கூலுக்கு அமுச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு நேத்து நம்ம முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டிருந்தோம் இல்லையா. அதனால அந்த கோலம் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு அவரை மனையில அமர்த்தி இன்னைக்கு அவருக்கு அபிஷேகம் செய்ய போறேன். அதனுடைய வீடியோ தான் இது. ஸோ வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் விநாயகர் பெருமானுக்கு இன்னைக்கு புதுசாக ஒரு பிரசாதம் பண்ணியிருக்கேன். இத்தனை நாளாக நான் இதை அவ்வளோவா செஞ்சதில்லை. இன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறனால செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானுக்கு இன்னைக்கு எருக்கம் நிறைய கிடைச்சது, வெள்ளை இருக்கு. அதையும் நான் போட்டு நல்லபடியாக பூஜை பண்ணியிருக்கேன். வில்வத்தினால அர்ச்சனையும் பண்ணியிருக்கேன். கோலம் பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி கோலம் போடுறதுங்கிறது நல்லது. இது நான் விநாயகர் பெருமான வழிபாடு செய்யும் போது இந்த கோலம் தான் நான் போடுவேன். மற்றபடி சக்கரை கோலம் இந்த மாதிரி ஆறுமுக கோலம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு போடுவோம் இல்லையா. இது எல்லா இறைவனுக்குமே நமக்கு உரியது ஸ்வஸ்தி கோலங்கிறது. இது நம்ம என்ன டிசைன் வேணா நம்ம போட்டுக்கலாம். நேத்து தான் மா போட்டோம். இருந்தாலும் பூஜை ரூம் மட்டுமாவது கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறனால பூஜை ரூம் மட்டும் நான் தொடச்சி விட்டுட்டு விளக்கு ஏத்துறதுக்கு தயாராயாச்சு. இன்னைக்கு எனக்கு விநாயகர் பெருமானுக்கு உரிய அருகம்புல், வெள்ளை இருக்கு, அதே மாதிரி செவ்வந்தி பூ எல்லாமே கிடைச்சது. அதுல ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அருகம்புல் வச்சாலே போதும் விநாயகர் பெருமானுக்கு அவருடைய முழு அருளையும் நமக்கு கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறனால குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு விளக்கு ஏத்திட்டு நான் செய்யற இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும், என்னுடைய வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் பெருமானையும் வணங்கிட்டு குலதெய்வத்துக்கும் பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்திட்டேன். இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறனால விஷ்ணு பகவானுக்கும் உரியது, அதாவது பெருமாளுக்கும் உரிய தினம். அந்த விநாயகர் பெருமான் சிலை என்கிட்ட நிறைய சிலைகள் இருக்கு, குட்டி குட்டிய சிலைகள் அதுல கிஃப்டா வந்ததும் இருக்கு. நான் கோவிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வருவேன் இல்லையா. அதுக்கு பாத்தீங்கன்னா அபிஷேகம் எப்பவுமே நான் பண்ணுவேன். இன்னைக்கு புதன்கிழமையில வரனால நான் கிருஷ்ணருக்கும் சேர்த்து இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். மொத்தம் பாத்தீங்கன்னா 5 பொருட்களால அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இந்த செவ்வரளி மலர் வீட்டுல பூத்தப்போ அதனால விநாயகர் பெருமானுக்கு வச்சேன். இப்ப அபிஷேகத்துக்கு கிருஷ்ணரும் விநாயகர் பெருமானும் ரெடி ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா வலம்புரி சங்குல ஃபர்ஸ்ட் நீர்னால, சுத்தமான நீர்னால முதல்ல அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமஞ்சனம், அதாவது அபிஷேக பொடின்னு சொல்லுவாங்க, அதனால பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணியிருந்தேன். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையில அபிஷேகம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம மாலை வேளையில பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஆனா மாலை வேளையில எனக்கு டைம் ஒத்து வராது. அதனால நான் கோவிலுக்கு போய் ஏதாவது அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்துட்டு இல்லைன்னா ஒரு பூவாவது வாங்கி கொடுத்துட்டு நான் சாமி கும்பிட்டு வந்துடுவேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் திருமஞ்சனத்தினால அபிஷேகம் பண்ணிட்டு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள், சுத்தமான மஞ்சள் அதுலயும் பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பசும்பால், தயிர், அப்புறம் சந்தனம், இந்த 5 பொருட்களால தான் நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். விநாயகர் பெருமான் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி தான். அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த இனிப்பு பண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவள், பொறி, பொட்டுக்கடலை இது கொடுத்தாலே போதும். அதே மாதிரி குழந்தைங்க பெருசா எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு சின்னதா ஒரு பொம்மை, அவங்களுக்கு பிடிச்ச பொம்மை, அது 10 ரூபாயா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சதா இருந்தா அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா. அதே மாதிரிதான் விநாயகர் பெருமானும். நம்ம கொடுக்குற பொருள் ஒரு அருகம்புல்லா இருந்தா கூட அதை முழுசா சந்தோஷமா ஏத்துக்கிட்டு ரொம்ப நமக்கு ஒரு அருளை முழுமையா தரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் தான் விநாயகர் பெருமான். பாலால் அபிஷேகம் செஞ்சா பல ஜென்ம பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தன அபிஷேகம் செய்யறவங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தயிரால நம்ம அபிஷேகம் பண்ணும்போது புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சளால அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு மங்களமான விஷயங்கள், தடைபட்டு கிடைக்கிற சுபிக்ஷமான விஷயங்கள் எல்லாமே தடை இல்லாம நடத்தி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம விநாயகர் பெருமானுக்கு சூர தேங்காய் உடைக்கிறதுங்கிறது
அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி தோப்புக்கரணம் மண்டையில வந்து கொட்டிக்கிறது, இது எல்லாமே விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இது வந்து உங்களால என்ன செய்ய முடியுமோ, இன்னைக்கு என்னால வந்து அருகம்புல் தான் வைக்க முடியும், காய்ச்சின பால் ஒரு டம்ளர் வைக்க முடியும்னா அதை நீங்க சந்தோஷமா வச்சீங்கனாலே விநாயகர் பெருமான் வந்து முழுசா ஏத்துக்குவாரு. ஸோ நான் வந்து இப்படிதான் வந்து எளிமையா வழிபாடு பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிரசாதமா வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, சிவப்பு அவுள் வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது. நார்மலா இருக்க வெள்ளை அவுளை விட சிவப்பு அவுள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இரும்பு சத்து அதில் அதிகம். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிருஷ்ண பகவானுக்கும் அதாவது குசேலன் வந்து அவள் தான் கொடுத்தாரு. விநாயகர் பெருமானுக்கும் நம்ம அவள் பொறி பொட்டுக்கடலை தான் வைப்போம். அதனால 2 பேருக்கும் பொதுவான இந்த நாள்ல அவள்ல வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து நான் அவள்ல வந்து புட்டு வந்து செஞ்சிருக்கேன். பொதுவா அவள் லட்டு இதெல்லாம் நான் செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா புட்டு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஈஸியா வந்து செய்யற ஒரு ரெசிபின்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து நான் வந்து இப்போ கத்துக்கிட்டு நல்லபடியா வந்து செஞ்சுட்டேன். இந்த எருக்கம்பூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைச்சது. வெள்ளருக்கு வச்சாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி எதிர்மறையான சக்திகள் நம்ம வீட்டுக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூக்கள்லாம் வச்சது, இன்னைக்கு அபிஷேகம் பண்ணது எல்லாமே ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம திருஷ்டிக்காக மஞ்சள் நீர்ல எலுமிச்சம்பழம் போட்டு கண்ணாடி டம்ளர்ல வாசல்ல வந்து வச்சுட்டேன். இன்னைக்கு உருளிலையும் பாத்தீங்கன்னா எருக்கம்பூ வந்து நிறைய இருக்கனால உருளிக்கு வந்து பூ பத்தாம இருந்தது. அதனால எருக்கம்பூவே நான் வந்து வச்சுட்டேன். இது வைக்கலாமா வேணாமான்னு எனக்கு தெரியாது. ஆனா பூ தான் இதுவும், அதுவும் விநாயகர் பெருமானுக்கு உரிய பூ. அந்த நாள்ல வைக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வச்சேன். அதே மாதிரி எருக்க இலையில தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலைவாசல்ல வந்து தீபம் வந்து ஏத்தியிருந்தேன். கற்பக விநாயகர் நம்ம வீட்டு நிலைவாசல்ல தான் வந்து இருக்காரு. அதனால அவருக்கு வந்து தீபம் வந்து ஏத்தியாச்சு. இந்த சிவப்பு அவுள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் இருந்தது. இதை வந்து நம்ம மிக்சியில அரைக்கிறதுக்காக அவுள் வந்து ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் அதுல ஏலக்காய், கொஞ்சமா ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா ரவையை விட ரொம்ப நைஸா வந்து அரைச்சுக்கணும். அரைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணியை வந்து நம்ம ஊத்தி கிளறிக்கினா போதும். ரொம்ப தண்ணி ஊத்த வேணாம், லைட்டா ஊத்தினாலே போதும். அதுலயே வந்து நம்ம பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அந்த அவுள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவு வந்து நல்லா வந்து அதுல நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். நல்லா நம்ம வந்து பிடிச்சோம்னா பிடிக்கணும், அதே மாதிரி உதிர்த்து விட்டோம்னா உதிர்ந்துரும். அந்த பதத்துக்கு இருந்தா போதும். அதுக்கப்புறம் அது வந்து இட்லி பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேக வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். அந்த வெந்துகிட்டு இருக்க கேப்லயே நான் வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் வந்து ஏத்திட்டேன். நிலைவாசல்ல 2 தீபம், அதுக்கப்புறம் குலதெய்வ விளக்கு, அப்புறம் வந்து விநாயகர் பெருமானுக்கு இன்னைக்கு பச்சை திரி போட்டு ஏற்றிருந்தேன். ஏன் அப்படின்னா பச்சை கலர் வந்து புத பகவானுக்கு உரியது இல்லையா, அதனால வந்து இன்னைக்கு வந்து நான் பச்சை கலர் திரி போட்டு ஒரு முக தீபம் தான் ஏத்தினேன், 5 முக தீபம்லாம் ஏத்தல. ஸோ வந்து விளக்கு வந்து நல்லபடியா ஏத்திட்டு அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பூக்கள் எல்லாமே முதைய நான் போட்டுட்டேன். விநாயகர் பெருமானை நல்லபடியா வேண்டிக்கிட்டேன். நேத்து ஏத்தின வெற்றிலை தீபத்தையும் இன்னைக்கு வெற்றிலை காயாம இருந்தனால அந்த தீபத்தையும் திரும்ப நான் வந்து முருகப்பெருமானுக்கு ஏத்தினேன். இந்த புட்டு வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம தட்டுல கொட்டி அதுல வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா உங்களுக்கு வேணா ஒயிட் சுகர் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நாட்டு சக்கரைங்கிறது ரொம்ப நல்லதுங்கனால நான் நாட்டு சக்கரை மட்டும் தான் சேர்த்திருக்கேன். ஸோ நாட்டு சக்கரையை போட்டு அந்த சூட்டுலயே வந்து நம்ம வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து அதுல மிக்ஸ் ஆயிக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். அழகான ஒரு டேஸ்டியான ஒரு அவுள் புட்டு, ரெட் அவுள் புட்டு வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு காலை டிஃபனுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். டயட்ல இருக்கவங்க இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் வந்து ரொம்ப கெயின் ஆகாது. அது மட்டும் இல்லாம நமக்கு அயன் ரிச் ஃபுட்டு கூட, அதனால வந்து இரும்பு சத்தும் கிடைக்குது. அதனால நமக்கு சத்துக்களும் வந்து குறையாம கிடைக்கும். அதே மாதிரி வெயிட்டும் வந்து கெயின் ஆகாது. அதனால ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக்ஸ்ன்னே இதை சொல்லலாம், காலை டிஃபனும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் நான் வந்து வச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியில நம்ம சங்கடங்கள்லாம் தீர்ந்து நல்ல வந்து நம்ம சந்தோஷத்தை வந்து பெருக்கிக்கணும், சங்கடங்களை வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு வந்து விநாயகர் பெருமானுக்கு என்னுடைய வேண்டுதலா இருந்தது. மதிய வேளையில உச்சகால பூஜையில 12 மணிக்கு என்னுடைய பூஜைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைவடைஞ்சிருச்சு. நல்லபடியா தூப தீப ஆராதனை சாம்பிராணி எல்லாமே வந்து காமிச்சிட்டு விநாயகர் பெருமானுக்கு வில்வ இலையினால வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன். எனக்கு என்ன நாமம் விநாயகர் பெருமானுக்கு தெரியுதோ அந்த நாமங்களை சொல்லி நான் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானை வந்து வழிபாடு செஞ்சேன். எனக்கு வந்து மனசுக்கு நிறைவா இருந்தது. ரொம்ப எளிமையா சிம்பிளா எனக்கு கிடைச்ச பூக்களை வச்சு அழகா வந்து எனக்கு தெரிஞ்ச நெய்வேத்தியத்தை பண்ணி நான் வந்து விநாயகர் பெருமானை சந்தோஷப்படுத்திட்டேன். விநாயகர் பெருமான் எப்படி சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு நம்ம உணர முடியும்னா நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கும். பார்த்தீங்களா, பூஜை பண்ணோன்னே அந்த நிறைவு தான் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் நமக்கு கொடுக்குற அறிகுறியே. நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கறதான். அது மட்டும் இல்லாம இந்த பிரசாதத்தை நான் காக்காவுக்கும் வச்சேன். காக்கா வந்து நல்லபடியா வந்து எடுத்துட்டு அதுவும் சாப்பிட்டுருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து
நல்லபடியா விநாயகர் பெருமானுக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு. அடுத்து பஞ்சமி திதி வரும். நாளைக்கு வந்து வாராகி தாய்க்கு வந்து பூஜை பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு எப்பெல்லாம் வந்து எந்த திதிக்கெல்லாம் நேரம் ஒத்து வருதோ, நான் வந்து சாமி கும்பிடுற நேரம் ஒத்து வருதோ அந்த நேரத்துல எல்லா இறைவனையும் நான் வணங்குறதுலங்கிறது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கு. 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஆன்மீகத்துல ஈடுபடுறதுங்கிறது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. அதுக்காக இறைவனுக்கு நம்ம வந்து நம்ம கொடுத்த எல்லா நல்லதுக்கும் சங்கடங்களுக்குமே வந்து நன்றி சொல்லி நம்ம பழகணும். அப்படின்னா எல்லாமே நன்மைக்கே அப்படிங்கிற அந்த வேத மந்திரத்தை வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் நமக்கு வந்து சோதனைகளை நிறுத்திட்டு அந்த சோதனைகளை எப்படி சாதனை ஆக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி தருவாரு. கற்பக விநாயகர் வந்து என்னைக்குமே யாரையுமே கைவிட மாட்டார். உங்களுக்கு விநாயகர் பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நேத்து ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க, ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு ஒரு சாமி வந்து கும்பிடுறீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நேற்று நைட்டு அவங்க கேட்டப்ப நான் குலதெய்வ பானை கேட்கறாங்கன்னு நினைச்சிட்டு நான் குலதெய்வ பானைன்னு சொல்லிட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா கன்னி தெய்வ வழிபாடு. கன்னி தெய்வத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா தனியா வச்சு அவங்கள கும்பிடுறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கு. ஏற்கனவே வந்து நான் கன்னி தெய்வ வழிபாடை பத்தி நான் போட்டிருக்கேன் லாங் வீடியோ. அது வந்து ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம், ஆராதனை, அர்ச்சனை எல்லாமே பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா என்னோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நாளைக்கு பஞ்சமி திதியில வாராகி உங்களை சந்திக்கிறேன்.